ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீட்டிலே இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம எப்படி ஒரு பர்கர் ரெசிபி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதற்கு வந்து தேவையான பொருட்கள் வீட் பிரெட், இது வந்து வீட்டிலே செஞ்சது, அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், பெரிய வெங்காயம். ஆம்லெட் போடுறதுக்காக 3 எக்கு எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் லைட்டாக சால்ட் போட்டு வேக வச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து கட்லெட் மாதிரி செஞ்சுக்கிறதுக்காக. மீதி இருந்த உருளைக்கிழங்கை க்யூபாக கட் பண்ணி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணுறதுக்காக, உள்ளாடி ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக க்யூபாக கட் பண்ணி அதை வந்து கோல்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கிறோம். கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அதோட ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதில் லைட்டாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர், இது இவ்வளவும், அப்புறம் ஆயில், இது இவ்வளவும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் பிளாக் சால்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒயிட் சால்ட்டை விட பிளாக் சால்ட்டில் வந்து சல்ஃபர் கண்டென்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அவன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதில் அவன் இல்லை அப்படிங்கிறவங்க டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயில் வந்து கம்மியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வந்து அவன் ஃப்ரை பண்ணிக்கிறோம். நீட்டாக வந்து அந்த ட்ரையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு 30 மினிட்ஸ் வந்து அவன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அவன் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். 31 மினிட்ஸ் வச்சுருக்குறோம். இப்போது 30 மினிட்ஸ் பேக்கிங் மோடில் தான் போட்டுக்கிறோம். இப்போ வந்து அந்த வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கும் கேரட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட சால்ட்டு சேர்த்து இதை ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், ஆனியன், புதினா, லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், பிளாக் சால்ட், இது இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்லெட் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். லைட்டாக கடைசியில் வந்து கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கிறோம். இது வந்து தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இந்த லைட்டாக புளிப்பு ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக சாட் மசாலா சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த முட்டையை வந்து லைட்டாக 2 ஆம்லேட் மாதிரி போட்டுக்கிறோம். பர்கர் ஷேப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த குழி கரண்டியில் வச்சு ஆம்லேட் போட்டுக்கிறோம். ஸ்டஃபிங்க்கான ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே நம்மளோட கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனிமேல் வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறது தான். என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். வீட்டில் நமக்கு எது எது இருக்குதோ ஹெல்த்தி ஃபுட்டு பச்சையாக சாப்பிட முடியும் அப்படிங்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நம்ம வந்து பர்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம்.
முதல்ல வந்து பிரெட்டு, அதுக்கப்புறமா சீஸு, சீஸோட மேலே ஒரு ஆனியன், ஒரு பீஸ் தக்காளி, ஒரு கட்லெட், அதுக்கு மேலே வந்து சீஸ், அப்புறமா வந்து ஆம்லெட், அதுக்கப்புறம் லைட்டாக சீஸ், திருப்பி ஆனியன், வேணும்னா தக்காளி வச்சுக்கலாம், அப்புறம் சீஸ். சீஸும் எக்கும் வந்து பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா எக்கோட சேர்ந்து சீஸ் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட பர்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து எக்குக்கு பதிலாக அந்த இடத்துல பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். எக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை கூட ட்ரை பண்ணலாம். அடுத்த பர்கரும் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி 4 வந்து பண்ணியிருக்கிறோம். இது லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ ஏன் டோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி செட்டாக கிடைக்கும். அதுக்காக டோஸ்ட் பண்ணாமலும் டைரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான பர்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது வந்து ஹெல்த்தியானது கூட. நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.